4 கிலோ அளவுக்கு துண்டு கருவாடை நல்லா கட் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொடுவா கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கடுகு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிப்பு போட்டு அதே மாதிரி கருவேப்பிலை பொரிய விட்டுருங்க. ஒரு இனுக்கு போட்டுருங்க. ஒரு 3 வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த கடுகு எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விடுங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா தாளித்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டை வந்து உரித்து நம்ம தோல் உரித்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்க விடலாம். எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துண்டு கருவாடை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், கூடவே தனியா தூளும் சேர்க்கணும் அப்படி இருந்தால். இல்லைனா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம உப்பு போட போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா ஆல்ரெடி கருவாடுலேயே உப்பு இருக்குது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து திக்காக வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த துண்டு கருவாடு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.